எங்களுடைய பல்கலைக்கழகத்தின் பெருமையை சேர்ப்பதற்கு பிரித்தானியாவிலே இன்று நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து திட சங்கற்பம் பூண்டிருக்கின்றோம். நீண்ட பயணத்தை தாண்டி, நீண்ட முயற்சிகளை தாண்டி 50 ஆண்டுகள் கடந்த நிலையிலே எங்களுடைய பல்கலைக்கழகத்தின் பழைய மாணவர் சங்கத்தை இந்த பிரித்தானிய மண்ணிலே அமைப்பதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்று கூடியிருப்பது யாழ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் மிகவும் ஒரு பெருமையான ஒரு விடயம். இந்த உன்னதமான நிகழ்விலே கலந்து கொள்ள எங்களுடைய அழைப்பை ஏற்று இன்னும் ஒரு சில நிமிடங்களில் வர இருக்கின்ற பேராசிரியர் நித்யானந்தன் அவர்களை எங்கள் எல்லோர் சார்பாகவும் நாங்கள் வரவேற்றுக் கொள்ள வேண்டும். அதே போல ஹரோ கவுன்சிலர் குகா குமரன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார். அவர் நீண்ட காலமாக ஹரோ கவுன்சிலிலே தன்னுடைய பணியை வழங்கி கொண்டு வருகின்றார். இன்னும் தொடர்ச்சியாக அவருடைய பணி இந்த நாட்டுக்கும் எங்களுடைய மக்களுக்கும் தொடர வேண்டும் என்று அவரை வருவென வரவேற்றுக் கொள்கின்றேன். அடுத்ததாக கிங்ஸ்டன் கவுன்சிலராக இருந்த எங்களுடைய அன்புக்குரிய திரு வி தயாளன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். அவரை எங்கள் அனைவர் சார்பாகவும் வருகவென வரவேற்றுக் கொள்கின்றேன். திரு தயாளன் அவர்கள் கூட பல பழைய மாணவர் சங்கங்களின் ஒற்றுமைக்கும் யாப்பு தொடர்பான விடயங்களுக்கும் தன்னை ஈடுபடுத்தி கிங்ஸ்டன் பகுதியிலே தமிழ் மக்களின் எல்லா நிகழ்வுகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்பவர், தமிழ் பாடசாலைகளிலும் கூட தன்னை ஈடுபடுத்திக் கொள்பவர். எங்களுடைய அன்பு அழைப்பை ஏற்று திரு நித்யானந்தன் அவர்களும், கவுன்சிலர் குகா குமரன் அவர்களும், கவுன்சிலர் திரு வி தயாளன் அவர்களும் எங்களுடைய இன்றைய நிகழ்வை உறுதுணையாக இருந்து வழிகாட்டிகளாக இருந்து நெறிப்படுத்த இருக்கின்றார்கள் என்பதை கூறுவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஒரு தடவை அவர்களுக்கு கரகோஷம் செய்து எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இன்னும் ஒருவர் இந்த தேர்வு முறையை நெறிப்பட தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஆன்லைனில் ஓட்டிங் செய்து இணையவழியூடாக வாக்கெடுப்பை செய்து ஒரு சில கணங்களிலேயே எங்களுக்கு இந்த தெரிவு முறையை விவரங்களை முடிவுகளை தர இருப்பவர் குலசேகரம் ஜெயராஜ் அவர்கள். குலசேகரம் ஜெயராஜ் அவர்கள் யாழ் இந்து கல்லூரியினுடைய பழைய மாணவன். கிங்ஸ்டன் பல்கலைக்கழகத்திலே தொழில்நுட்பத்துறையிலே தன்னுடைய பட்டப்படிப்பை முடித்து இப்பொழுது ஐகான்ஸ் என்னும் கணக்கியல் நிறுவனம் ஒன்றின் தலைவராக, சிஇஓவாக இருந்து, நிர்வாக இயக்குநராக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார். திரு குலசேகரம் ஜெயராஜ் அவர்கள் இந்த மண்ணிலே நீண்ட காலமாக 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களின் நிகழ்வுகளுக்கு, பல நிகழ்வுகளுக்கு தன்னை அர்ப்பணிப்போடு உண்மையாக நேர்மையாக தன்னுடைய நேரத்தை வழங்கி வருபவர் என்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக பிரித்தானிய தமிழர் விளையாட்டு சங்கம் என்கின்ற அமைப்பிலே ஃபவுண்டர் மெம்பராக இருக்கின்றார். அதனை பல ஆண்டுகள் பிரித்தானியாவில் வாழும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு அத்லெட்டிக் ஈவெண்ட்ஸ் நடத்தி பல இளைஞர்களை ஊக்குவித்த ஒரு அமைப்பின் சிஇஓவாகவும் இருந்தார், BTSC. அதே போல இன்னும் தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற பிரிட்டிஷ் தமிழ் கிரிக்கெட் லீக் அதனுடைய சிஇஓவாகவும் இருந்தார். இப்பொழுது அந்த நிர்வாகத்திலே அதனுடைய ஃபவுண்டர் மெம்பரும் ஜெயராஜ் என்பது குறிப்பிடத்தக்கது. இவ்வளவு தன்னை அர்ப்பணித்த ஒரு மனிதன், நண்பன் எங்களுடைய இந்த இனோகிரேஷன் நிகழ்விலே இந்த தேர்வு முறையை நெறிப்படுத்த முன்வந்தது எங்கள் எல்லோருக்கும் பெருமை. அவருக்கும் ஒரு தடவை கரகோஷம் செய்து அவரையும் வரவேற்றுக் கொள்வோம். இந்த நிகழ்வு இந்தளவு தூரம் வந்து இன்று நிறைவடைய இருக்கின்ற இந்த தருணம் வரை பயணித்த பலர் இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரையும் நான் வருகவென வரவேற்றுக் கொள்கின்றேன். குறிப்பாக 25 பேர் கொண்ட ஒற்றுமையே பலம் என்கின்ற ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக நாங்கள் இந்தளவு தூரம் நகர்ந்து வந்து இன்று நேர்த்தியான முறையிலே சிறப்பாக ஒரு இடைக்கால நிர்வாக சபையை தெரிவு செய்ய இருக்கின்றோம். அந்த வகையிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழக பழைய மாணவர்கள் அனைவர் சார்பாகவும் இந்த 25 பேர் கொண்ட ஒற்றுமையே பலம் என்ற அணியில் செயற்பட்ட அனைவரையும் வருகவென வரவேற்றுக் கொள்கின்றேன். அதை தாண்டி இன்றைய தினம் நேரடியாக இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற யாழ் பல்கலைக்கழக பழைய மாணவர்கள் அனைவரையும் இந்த 25 பேர் கொண்ட ஒற்றுமையே பலம் என்ற ICT என்று சொல்வார்கள், இனிஷியேட்டிவ் கமிட்டி, அந்த அணி சார்பாக வந்திருக்கின்ற அனைவரையும் வருகவென வரவேற்றுக் கொள்கின்றேன். இதை தாண்டி இப்பொழுது இணைய வழி மூலமாக பல பழைய மாணவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களையும் இந்த நிகழ்வுக்குள் வருகவென வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி.